சிவகாசியில் நடந்த வெடிவிபத்து தொடர்பாக தேடப்பட்டு வந்த பட்டாசு கடை உரிமையாளர் ஜெகதீசன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். சிவகாசி பாரதி நகர் பகுதியில் கடந்த 2ஆம் தேதி பட்டாசு கடையில் நடந்த வெடிவிபத்தில் 3 கட்டடங்கள் தரைமட்டமாகின. 10 வீடுகள் சேதமடைந்தன. 3 பேர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் காயமடைந்தனர். மேலும் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 35 இருசக்கர வாகனங்கள், 2 ஆட்டோக்கள் தீக்கிரையாகின. இந்த சம்பவம் தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டுள்ள போலீசார் பட்டாசு கடை உரிமையாளரான ஜெகதீசனை தேடி வந்தனர். இந்நிலையில் சிவகாசி கிழக்கு காவல் நிலையத்தில் ஜெகதீசன் இன்று சரணடைந்தார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே பாரதி நகர் பகுதியில் கட்டட இடிபாடுகளை அகற்றும் பணி 4வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வெடிவிபத்தில் சேதமடைந்த குடியிருப்புகளைச் சேர்ந்தவர்கள் தங்க இடமில்லாமல் தவித்து வருகின்றனர். தற்காலிக இருப்பிட வசதி செய்து தருவதோடு வீடுகளை சீரமைத்து தர வேண்டும் என அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.